நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பால் பாயசம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் முந்திரி ஒரு 20-25 பீஸ் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 15 பீஸு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். சேமியா எடுத்து வச்சுருக்கிறேன். இது அரௌண்ட் 150 கிராம்ஸ் இருக்கும். இதை இந்த நெய்யில் போட்டு வறுத்துடலாம். வறுபட்டுருச்சு பாருங்கள், சேமியா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது நான் பக்கத்து அடுப்பில் ஒரு 2 கப்பு தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அது நல்லா வேகட்டும். தண்ணியில் சேமியா நல்லா வெந்து தண்ணியும் கொஞ்சம் வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 லிட்டர் பால் காய்ச்சி அது ஆற வச்சிருக்கு. ஒரு பாதி அமௌண்ட் சேர்த்துக்கலாம். இதில் பாலில் கொஞ்சம் வேகட்டும், அது வெந்து கொஞ்சம் திக்காகட்டும், அப்புறம் காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பால்லையும் அது நல்லா வெந்து திக்காக வந்துடுச்சு. 1/2 கப்பு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். இது ஏன் நாங்கள் சேர்க்குறேன்னா எனக்கு கொஞ்சம் திக்காக வரும். மீதி இருக்கிற பால், கொஞ்சம் ஏலக்காய் தூள். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஸ்வீட் வந்து போதுமான்னு சொல்லிட்டு. வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக, எவ்வளோ பால் ஊற்றணும், எவ்வளோ திக்காக ஆயிடுச்சுன்னு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், பரிமாறிடலாம். நம்மளோட சுவையான பால் பாயசம் ரெடி. பாருங்கள், இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து ஆசைட்டுங்க. டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you all in the next video. Bye, take care.